ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டார் டு டெல்டா ஸ்டார்டரோட கண்டிஷன். என்ன ப்ராப்ளம்னா, இது டைமர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து உள்ளே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி பர்னிங் ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. அதை உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இதுதான் அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. இது வந்து கண்ட்ரோல் சப்ளை போகுது, ஆனால் வந்து பெண்ட் ஆகுது, ஓப்பன் ஆகுது, பெண்ட் ஆகுது, ஓப்பன் ஆகுது அப்படின்ற கான்செப்டில் ஒர்க் ஆகுது. அதனால் என்னென்னா ஸ்டாரு டெல்டான்னு மாறி மாறி ஆன் ஆகுது. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ டைமர் தான் ஃபால்ட்டு. ஸோ இப்போ நம்ம டைமர் சேஞ்ச் பண்ணால் இந்த ஸ்டார்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகும். மெயினாக இந்த ஸ்டார்டர் டெல்டா ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஹெச்பி அபோவ் இருக்கிற மோட்டருக்கு இது யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். ஸ்டார்டிங்கில் கரண்ட் அதிகமாக எடுத்துன்னா மோட்டர் வைண்டிங் போகிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து 3ல் ஒரு பங்கு லிமிட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஸ்டார்டிங் டார்க்கும் வந்து அப்போ அதிகமாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம் மோட்டர் வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். அந்த டைமில் நம்ம ஸ்டாரை கட் பண்ணிட்டு டெல்டாவில் ஓடும்போது ஸ்மூத் ஆப்ரேஷன் நடக்கும். இது மூலமாக நம்ம மோட்டரோட லைஃப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து மெயின் கான்டாக்டரு, இது டெல்டா, இது வந்து ஸ்டார்னால் ஒன்றும் இல்லை, மோட்டரோட இன்னும் 2 வந்து மொத்தமாக சேர்த்து லூப் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் இப்போ வந்து ஸ்டாரோட மெயின் கான்டாக்டர் நம்ம RYB சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்துட்டு 3 காயிலோட ஒரு எண்டை வந்து லூப் அடிச்சிடணும். A1 ஃபார் எக்ஸாம்பிள் A1 எல்லா A1ஐயும் ஒன்றா லூப் அடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சப்ளை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ரெட் பேஸில் கொடுத்துடணும். ஒரு சப்ளை காமனாக கொடுத்துருங்க. இன்னொரு சப்ளை என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலுக்கு எடுக்கணும். அதை வந்து மெயின் கான்டாக்டரில் NOவில் கொடுத்து இன்னு கொடுத்து அவுட் எடுத்துகிட்டு இங்கேருந்து லூப் அடிச்சுட்டு NC வழியாக எடுத்து மெயின் கான்டாக்டரோட இன்னும் 2 கொடுத்துருங்க. அந்த சப்ளை அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு டைமர் காயிலுக்கு வந்து டைமர் காயில் காமனில் கொடுக்கணும். ஸோ டைமரோட ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இது NC, இது NO டைரெக்டாக வந்து கான்டாக்டில் இருக்கும். ஸோ 5 செகண்ட் நம்ம செட் பண்ண டைம் பொறுத்து அதுலேருந்து வர சப்ளை வந்து ஸ்டாரை வந்து ஆன் பண்ண வைக்கும். இது டேரெக்டாக இன்னொரு காயிலோட இன்னொரு ரெண்டில் கொடுக்கும்போது இது கான்டாக்ட் ஆகிடும். இது நம்ம டைரெக்டாக கான்டாக்ட் ஆகாமல் என்ன பண்ணோன்னா, டெல்டாவோட NC கீழே இருந்து இங்கே கொடுத்து அவுட் எடுக்கணும். அதாவது இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எப்பவுமே NCயில் தான் இருக்கும். ஸோ நம்ம NCயில் கொடுத்து எடுக்கும்போது சப்ளை, அதாவது இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும், இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும். ஸோ மாறி மாறி தான் இருக்கும். ரெண்டுமே அட் டைம் ஆனில் இருக்காது, அட் டைம் ஆஃபில் இருக்காது. அதாவது ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் டைமரோட சப்ளை வந்து ஸ்டாருக்கு கொடுக்குறோம். டெல்டாவோட NC மூலமாக எடுத்து ஸ்டாருக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 5 செகண்டுக்கு அப்புறம் இது கட் ஆகும். இது கட் ஆகிட்டு உள்ளே இருக்க பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் கான்டாக்ட் ஆகும். இப்போ இந்த சப்ளை நம்ம எடுத்து டெல்டா கொடுக்கணும். அதுவும் டைரெக்டாக நம்ம கொடுக்காம ஸ்டாரோட NC கான்டாக்ட் எப்போவுமே ஓப்பன் கான்டாக்டில் இருக்கும். எப்போ நம்ம இது ஆன் ஆகுதோ அப்போ இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலமாக கொடுத்தனோ அந்த ஆட் அண்ட் பிளாக் சொல்லுவாங்க. ஸோ 2 சப்ளை மிங்கிள் ஆகாமல் இருக்குது தான் இந்த கான்செப்ட். ஸோ அது மூலமாக கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்து டெல்டாவோட இன்னொரு காயிலில் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம மோட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகும். அதே சமயத்தில் ஸ்டாரும் கூட சேர்ந்து ஆன் ஆகிடும். ஏன்னா டைரெக்டாக இது NCயில் கான்டாக்டில் இருக்குது. ஓகேவா? 5 செகண்ட் கழிச்சு இது கான்டாக்ட் கட் ஆகிட்டு இந்த சப்ளை ஓப்பன் ஆகும், இந்த சப்ளை ரிலீஸ் ஆகிட்டு டெல்டா ஆன் ஆகிடும். இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். இதுக்கு கண்ட்ரோல் சப்ளை எப்படி எடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, ஸ்டாரோட காயிலிருந்து சீரியஸாக ஒரு லூப் எடுத்து இன்னும் கொடுத்து அவுட் எடுத்துருக்காங்க. இது LNTயோட மேக்கு. இது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு சப்ளை இது வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஹீட் ஆகும்போது இது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பெண்ட் ஆகும். நம்ம செட் பண்ண டைம் பொறுத்து பெண்ட் ஆகும். சவுண்டு கேட்குதுங்களா? பெண்ட் ஆகி டிக் ஆகும்போது NC வந்து NO மாறும், NO NCயாக மாறிடும். இதுதான் அதோட கான்செப்ட். இதில் வந்து இது ஃபால்ட்டு. அதாவது இது பெண்ட் ஆகுது, ஸ்ட்ரைட் ஆகுது, பெண்ட் ஆகுது, ஸ்ட்ரைட் ஆகுது. அது மாதிரி ஆகக்கூடாது. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டா, ரீப்ளேஸ் பண்ணிட்டா இந்த ஸ்டார்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகும்.